அடுத்து நாம் எப்படி நம்முடைய ஆவியை நாம் அனலாக்கிக் கொள்வோம் என்றால், பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். This is fellowship with the brethren. ஒன்று, நல்ல அனலான அனல் மூட்டக்கூடியதான அக்கினியாய் நம்முடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரியத்தக்கதான ஒரு செய்திகளை நாம் என்ன கேட்பதினால். ஓகே, பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இந்த வார்த்தைகளை CFFG உள்ளதான ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு ஃபேமிலியா இருக்கக்கூடாது. லார்ட் கிவ் மீ அட்லீஸ்ட் ஒன் மோர் ஃபேமிலி. லார்ட் யூ ப்ளீஸ் கிவ் மீ ஒன் மோர் ஃபேமிலி. நான் ஃபெலோஷிப் பண்ணேன். ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நல்லது, அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அடுத்தது, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவன் என்ன செய்வான்? அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். அப்ப அந்த ஃபெலோஷிப்ல, அந்த ஐக்கியத்துல முப்பரி நூலாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் இருக்கிறார். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. இது நாட் ஓன்லி ஃபார் அவர் ஃபேமிலி, இது குடும்பத்துக்கும் உண்டான, கணவன் மனைவியினுடைய ஐக்கியத்துக்கு உண்டான சத்தியமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். எஸ், ஷோர். 2 பேர் ஒண்டியாய் இருந்து பிரயாசப்படுவதை பார்க்கிலும் 2 பேராய் இருந்து பிரயாசப்படுவதும் நல்ல பலன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் எ ஃபேமிலி அப்படின்னு ட்ரூத் எடுத்தோம்னா, அப்போஸ் நடவடிக்கையில் ஆக்கில்லா பிரிசில்லா, பிரைஸ் தி லார்ட், வண்டர்ஃபுல். அவருடைய பிரயாசம் நல்ல பிரயாசம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்து, கூடாரவாசிகளா இருந்து, அவர்களோடு கூட இருந்து பிரயாசப்பட்டு மினிஸ்ட்ரிக்கு தங்களுடைய தலையை கொடுத்து, தங்களுடைய வீட்டை கொடுத்து, தங்களுடைய நேரத்தை கொடுத்து பிரயாசப்பட்டு தேவனுக்கு என்று மகிமையாய் வாழ்ந்த ஒரு குடும்பம் அக்கிலா பிரிசில்லா. ஓகே, 10ஆம் வசனம், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி தூக்கி விடுவான். மனைவி விழுந்தா, சறுக்குனா, சோர்ந்து போனா, அல்லது புருஷன் விழுந்தா, மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்தி அவர்கள் என்ன செய்யறது அப்படின்னா தூக்கி விடுறது. உண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. அப்ப 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அனல் எப்படி உண்டாகும் அப்படின்னா 2 பேருடைய ஃபெலோஷிப்னால. 2 பேர் சேர்ந்து இருக்கும் பொழுது, 2 பேர் சேர்ந்து ஐக்கியப்படும் பொழுது அவர்களுக்கு சூடு உண்டாகும். நல்ல ஃபெலோஷிப், கணவன் மனைவி ஃபெலோஷிப், அங்க ஒரு அனல். அதே போல சகோதரத்துவத்துல நல்ல ஒரு அனல். எப்ப? த்ரூ ஃபெலோஷிப். அதை நான் விரும்பினது. ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். எவ்வளவாய் 2 பேர் சேர்ந்து இருக்கும் பொழுது சத்ருவை என்ன செய்ய முடியும் அப்படின்னா, எதிராளியாகிய சத்ருவை, அவனுடைய ஃபோர்ஸஸை கட்ட முடியும். கணவன் மனைவி குடும்பத்துல இருந்து பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கு விரோதமான எல்லா சாட்டானிக் ஃபோர்ஸஸை பைண்ட் பண்ணி ஜெபம் பண்ணி எதிர்த்து நிற்கலாம். அதே போல திருச்சபை என்று வரும் பொழுது 2 சகோதரர்கள் ஒருமனப்பட்டு சாட்டானிக் ஃபோர்ஸஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பைண்ட் பண்ணலாம். அப்ப அதுக்கு சச் எ பவர். ஏன்னா அவர்கள் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. அப்ப நான் எப்படி அனலாக முடியும் அப்படின்னா, நான் சகோதர சிநேகத்தை நான் நாடணும், நான் ஐக்கியத்தை நான் நாடணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு 10 கொள்ளி விறகு, நல்ல கொல்லிக்கட்ட விறகு, ஒரு 10 விறகு சேர்ந்து நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. நல்ல தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல ஈரமான ஒரு பச்சையான ஒரு ஈரமான ஒரு விறகை வெட்டி நீங்க உள்ளார திணிச்சு விட்டுருங்களேன். 10 விறகு நல்லா தகன்னு நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது மத்தியில ஒரு ஈரமான பச்சையான ஒரு விறகை உள்ளார சொறி விட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விறகுனுடைய அவுட்டர் வெளியில உள்ளதான நுனியில நமக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதுல ஒரே பிசு 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 அந்த ஈரமான தண்ணி என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா எல்லாத்தையும் வெளியில கக்கிடும். கொஞ்ச நேரத்துக்குள்ளார
அந்த ஈரமான விரவு ஈரத்தை வெளியில கக்குன உடனே அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா அனலாய்க்கும். அனலாகி 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 10ஓட 11 அதுவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்னா எரிய ஆரம்பிச்சிடும். இப்படிதான். ஆனால் இந்த ஈரமான இந்த பச்சமான விரவு எப்படி உள்ளார வரணும்னா, ஏற்கனவே தக 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 தகன்னு எரிஞ்சுகிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளோட கூட என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளார வந்துடணும். அப்ப அனலெறியும் அப்படி அனலாய் அக்கினியாய் இருக்கக்கூடியதான சபை, அக்கினியாய் இருக்கக்கூடியதான ஒரு சகோதர அன்பு, ஒரு ஃபயர்ல இருக்கக்கூடியதான ஆவியில அனலா இருக்கக்கூடிய சகோதரர்களோடு கூட நாம் ஐக்கியம் வச்சுக்கணும். அப்ப நாம் எவ்வளவு ஈரமா இருந்தாலும் அந்த அனல்ல நான் உள்ள ஆகும் பொழுது எல்லா ஈரம் எல்லாம் அந்த பிசு பிசு பிசுங்கிறதான எல்லா வேர்ல்ட்லினஸா இருக்கட்டும், இல்ல சோர்வா இருக்கட்டும், இல்ல குற்ற உணர்வா இருக்கட்டும், இல்ல என்ன என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் வெளியில கக்கிடும். கக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது எரிய ஆரம்பிச்சிடும். அதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். நல்ல 10 கொல்லி விறகு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நல்ல தக தகன்னு எரியுது. ஒன்னு அப்படியே உருவி எடுத்து தனியா வச்சிருங்க. அப்படி நான் நேத்து வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், நேத்து வரைக்கும் தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், ரைட், ஓகே. ஐக்கியத்திலிருந்து ஃபெலோஷிப்ல இருந்து ஒரு விறகை எடுத்து தனியா வச்சிருங்க வெளியில. வாட் வில் ஹேப்பன்? அப்படிதான் அணைஞ்சு போயிடும், அப்படியே அணைஞ்சு போயிடும். அது அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும், அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது போடணும். நம்ம கடந்த காலத்துல எல்லாம் அந்த கிராமத்துல இருந்து இருக்கிறதான நாட்கள்ல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு உமி போடுவாங்க, அதுக்கு ஒரு மரத்தூள் போடுவாங்க, அதுக்கு ராட்டி வைப்பாங்க, அது ஒரு பேப்பர் கிழிச்சு வைப்பாங்க, ஏதாவது ஒரு செரா ஒரு விறகு பீஸு இப்படி வச்சு 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 அது கண்டினியூஸா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது போல பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மளுடைய அனல் குன்றாதபடிக்கு இருக்கிறதுக்கு இப்படி எல்லாம் சைட்ல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஐக்கியம், ஒரு ஃபோன் கால், ஒரு ஹவுஸ் விசிட்டிங், ஒரு ஃபேமிலி விசிட் பண்றது, ஒரு ஃபோன் பண்றது, அதுல கரிசனையா இருக்கிறது, ஒரு மேல் கரிசனையா இருக்கிறது, அந்த அந்த ஐக்கியத்துல நாம் என்னவா அப்படின்னா அனலாக முடியும். யாராருக்கெல்லாம் ஐக்கியத்துல இல்லையோ, ஐக்கியத்தை நாடுலையோ, ஐக்கியத்தை விரும்பலையோ, சிலர்லாம் ஐக்கியத்தை விரும்ப மாட்டாங்க. ஐக்கிய டிஸ்டன்ஸ், கீப் டிஸ்டன்ஸ். என்னன்னா என்ன அவ்வளவுதான். அத்துமீறி உள்ளார வரக்கூடாது, அவங்களுடைய காரியங்கள் எதுவும் தெரிஞ்சு கூடாது, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்காது அப்படின்னா, யாரெல்லாம் ஐக்கியத்தை விரும்பலையோ, குடும்பங்களாய் ஐக்கியப்பட விரும்பாதவர்கள், அது இண்டிவிஜுவல் சகோதர சகோதரிகளால் ஐக்கியப்படாம, ஏன் அப்படின்னா அந்த ஐக்கியத்துக்குள்ளார போனா அந்த ஐக்கியங்கிறது உள்ளார தலையை உள்ளார கொடுக்கணும். நாம் தலையை கொடுக்கற விஷயம். அந்த இடத்துல என்னோட சுயம் என்ன ஆகும் அப்படின்னா, நான் மறிக்க வேண்டியது இருக்கும், அந்த இடத்துல விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும், நான் நியாயந்திருக்கப்பட வேண்டியதா இருக்கும், நான் அன்பு கூறணும், நான் சகிக்கணும், என்னோட சுயத்துக்கு மறிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் விரும்பாம இந்த இடத்துல போய் உள்ளார போய் தலையை கொடுக்கறதா, இந்த இடத்துல நான் வேண்டாம், அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் என்ன செய்யறது அப்படின்னா டிப்ளமேட்டிக்கா அதை தள்ளி கொள்றது. அப்படிப்பட்டவர்களுடைய நாட்கள் செல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஐக்கியத்தை விரும்பாதவர்களுடைய காரியங்கள் நாட்கள் செல்ல 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 அனல் குன்றி இருப்பார்கள். அவங்க எங்க விழுந்திருக்காங்கிறது தெரியாது. நாம் அந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறப்ப அவங்க எந்த இடத்துல விழுந்தாங்க, எந்த இடத்துல அவர்களுக்கு சத்ரு அவர்களுக்கு கண்ணி வச்சான் அப்படிங்கிறதான அந்த நன்மைகள் எல்லாம் அவங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவங்க அனுபவிக்க முடியாது. பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மையே ஐக்கியம்தான். நாம் அதுல பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நான் தேவனுக்கு மகிமையாய் நான் சொல்ல முடியும். நான் திருச்சபையில இருக்கிற அப்படின்னா சகோதர சகோதரிகள் மத்தியில் ஐக்கியத்துல நானும் என் குடும்பமாய் என் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிற அப்படின்னா நான் பாதுகாக்கப்பட்டிருக்கோம். என்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு ஆரம்ப நாட்களில் என்னுடைய நான் திருக்காட்டுப்பள்ளியில நாங்கள் சபைக்கு நாங்கள் முதல் குடும்பம், நாங்கள் திருக்காட்டுப்பள்ளி சர்ச்சில் என்னுடைய ஃபேமிலி முதல் குடும்பமாக இருந்ததுனால என்னுடைய மூத்த பையன் வளர 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 நான் எவ்வளவாய் நானும் என் மனைவி ஃபேஸ் பண்ணங்கிறது எங்களுக்கு எண்ணிலடங்காத காரியங்கள். காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் ஒரே ஃபேமிலி, அதுக்கப்புறம் 2 ஃபேமிலி, அப்புறம் 3 ஃபேமிலி, 4 ஃபேமிலி, இப்படியே வருஷங்கள்ல ஆக 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 ஆக
என்னுடைய முதல் பையனுக்கு உண்டான ஒரு ஒரு ஏற்ற துணை அவனுக்கு இல்லை. விளையாடணும் அப்படின்னா, ஏன்னா விளையாட வேண்டியதான வயசு, விளையாட வேண்டிய வயசுல விளையாண்டு ஆகணும். இப்ப விளையாடுறதுக்கு என்ன இல்லை அப்படின்னா, இன்னைக்கு சர்ச்சில் தேவனுக்கு மகிமையாய் வாலிப பிள்ளைகள் அப்படின்னா அதுல 30-40 வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. வாலிப பையன்மார்கள், யூத் பாய்ஸ் அப்படின்னா அவங்க 20-30 பேர் இருக்காங்க. இன்னைக்கு சில்ட்ரன் அப்படின்னா அதுல 30 பிள்ளை 40 பிள்ளைகள் சில்ட்ரன் இருக்காங்க. இன்னைக்கு அவளுக்குலாம் ஃபெலோஷிப், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. ஆனால் ஆதியில அந்த நாட்கள்ல அந்த எவ்வளவாய் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம், ஆண்டவரே பிள்ளைக்கு ஏற்ற சில குடும்பங்களை இங்க உள்ளார கொண்டு வாங்க, என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணுங்கிறப்ப விளையாண்டு ஆகணும். விளையாடுறதுக்கு சர்ச்சில் ஏற்ற பிள்ளைகள் இருக்காது. அப்ப என்ன ஆகும்? வெளியில போய் விளையாடுவோம். வெளியில போய் விளையாட போறப்ப அங்க அவிசுவாசியோட தான் விளையாட போகணும். அவிசுவாசியோட விளையாட போகும் பொழுது நான் அவிசுவாசியோட விளையாடாத போகன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணோம்னா அப்புறம் நான் என்ன செய்ய அப்ப போராட்டம். போகக்கூடாது அப்படின்னா மீறி போறது. அப்புறம் உடனே அதை மறைக்க வேண்டியதா இருக்கும். அப்ப பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும், நம்ம கண்டிக்க வேண்டியதா இருக்கும். அவிசுவாசியானோட கூட்டு. ஸோ இதெல்லாம் வி சஃபர்டு. நாட்கள் செல்ல 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 தேவனுடைய மகா கிருபை, அவருடைய இரக்கம் திருச்சபைக்குள்ளார குடும்பங்களை கொண்டு வரும் பொழுது, அந்தந்த ஏஜ் வயசா இருக்கிற வாலிப பிள்ளைகள் உள்ளாரெல்லாம் வரும்பொழுது, வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்மணிகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும்பொழுது அப்படியே ஐக்கியமா அவரவர்கள் இருக்கிறப்ப நல்லா ஃபெலோஷிப் பண்ணுங்க. என்ஜாய் த ஃபெலோஷிப், என்ஜாய் த பிரதர்ஹுட். விளையாடுங்க. பாவம் மாத்திரம் இருக்க வேண்டாம். பாவத்துக்கு மாத்திரம், பாவம் இல்லாம சந்தோஷமா இருக்கு. நல்ல ஜோக்கா, ஜுவிலா, ஹியூமரஸா இருக்கீங்களா? விளையாடுறீங்களா? என்ன விளையாடணும்? எங்கேயாவது டூருக்கு போகணுமா? என்ன மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னா பாவம் இருக்கக்கூடாது. பாவம் இல்லாம நீங்க அப்படிங்கும் பொழுது எவ்வளவாய் பிள்ளைகள் இன்னைக்கு என்னுடைய 2வது பையன், 3வது பையன், 4வது பையன், we are so grateful for the church, for the fellowship. அங்கதான் பாதுகாக்கப்பட்டிருக்கோம். பிள்ளைகள் அங்கதான் பாதுகாக்கப்படுறாங்க. சபையில சகோதர சகோதரிகள் அங்கதான் பாதுகாக்கப்படுறாங்க. அங்கதான் நம்ம அனலாய்க்க முடியும். அப்ப ஃபெலோஷிப் இஸ் வெரி மச் நீடட் ஒன். அப்ப நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இந்த பட்டணங்கள்ல, இந்த சிட்டிஸ்ல நீங்க எங்க குடும்பங்களை தாங்க, நாங்கள் ஐக்கியப்படுறதுக்கு, எங்களோட குடும்பம், மனைவி பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் ஐக்கியப்படுறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி கொடுங்க. 2 ஃபேமிலி ஆண்டவர் இன்னொரு ஃபேமிலியை கொடுங்க. அப்ப ஐக்கியத்தில் நாம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா நாம் அனலா இருக்க முடியும். ஓகே, ஒன் மோர் திங். நாம் எப்படி அனலாய்க் கொள்றது அப்படின்னா, நாம் இங்க வாசிக்கிறோம், இதுதான் எல்லாவற்றிலும் பிரதானமா இருக்க வேண்டியது. நான் இந்த 3வது சொன்னதுதான் நம்பர் 1 இருக்கணும். அதை நான் விரிவாய் சொல்றதுக்காக இந்த காரியத்தை நான் 3வதா நான் சொல்ல விரும்புறேன். எக்ஸோடஸ், யாத்ராக புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யாத்ராக புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நாம் இங்கே மோசே குறித்து நாம் வாசிக்கிறோம். 80 வயது மோசே. இந்த 80வது வயது மோசே வனாந்தரத்தில் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கையில் அந்த மலை அடிவாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், முச்செடியின் நடுவிலிருந்து கர்த்தருடைய தூதன் அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். பிரைஸ் லார்ட். அருமையானவர்களே, ஸோ கிட்டத்தட்ட இந்த மோசேயினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. மோசேயினுடைய நிலைமை 80 வயதுல, நான் நினைக்கிறேன் அப்படியே எல்லா நம்பிக்கையும் இழந்து போயிருப்பான். அத்தனை நம்பிக்கையும் இழந்திருப்பான். ஆண்டவரே, என்னுடைய 40 வயதுல நான் உமக்காக நான் தீர்மானம் எடுத்தனே, உமக்கென்று நான் தீர்மானம் எடுத்தனே. இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சே, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 40 ஆண்டுகள் நம்பிக்கையே போயிடுச்சு. வாய் திக்கு வாயா போச்சு. மந்த நாக்கு, திக்கு வாய். யாராவது இப்படி இருக்கீங்களா? உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போனவர்களா யாராவது இருக்கீங்களா? நம்பிக்கை இல்லாதவர்களாய்? பிரியமானவர்களே, ஒருபோதும் நாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம்.
நாம் எடுத்த தீர்மானத்தை குறித்து மோசே இப்படி கூட நினைச்சிருந்திருக்கலாம், ஆண்டவரே உமக்காக தானே நான் தீர்மானம் எடுத்து வந்தேன். இப்ப அங்க நான் இருந்திருந்தேன்னா கூட, நான் பார்வோனுடைய அரண்மனையில நான் எகிப்துல இருந்திருந்தாலாவது நான் என்ன செஞ்சிருப்பேன், ஏதாவது என்னுடைய சகோதரர்களுக்கு என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நான் என்ன செஞ்சிருப்பேன், என்னுடைய சகோதரர்களுக்கு நான் ஏதாவது நன்மை செஞ்சிருப்பேன். நான் ஒண்ணு அங்கேயே இருந்த பாடு இல்லை, அங்கேயே நன்மை செஞ்ச பாடு இல்லை, நான் எகிப்து ஜனங்களை விடுதலை ஆக்கின பாடு இல்லை, நான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பரதேசியாய், ஒரு அந்நியனாய், ஒரு வீட்டுல நான் வீட்டு மருமவனா இந்த ஆடை மேய்ச்சிக்கிட்டு என் வீட்டுல நான் இன்னைக்கு இருக்கனேன். அவ்வளவுதான் போல இருக்கு. இனிமே என் வாக்குக்கு நாக்கு எல்லாம், என்னுடைய சகலமும் எல்லாம் போயிடுச்சு. நம்பிக்கை இழந்து போயிருந்ததான அந்த நாட்களில் பிரியமானவர்களே, நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு மாத்திரம் தேவனுக்காக மாத்திரம் ஒரு தீர்மானம் எடுத்து, தேவனுக்கென்று ஒரு தீர்மானம் எடுத்து, தேவனுக்காக ஒரு காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, இவன் ஒரு 4 decades 40 வருஷம் ஆனாலும் சரி, மோசே நாம் ஞாபகம் வச்சுக்கோம். ஒரு கால் நம்பிக்கை இழந்திருந்துருக்கலாம், முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு. இன்னமே எங்க, அவ்வளவுதான் போச்சு, காலத்துக்கு இங்கதான் இருக்கணும். என்ன சிறுமை. அவன் வீட்டுல எத்தனை சிஸ்டரின்லா அவர் மத்தியில ஒய்ஃப், ஒரு டாமினேட்டிங் ஒரு ஒய்ஃப், வீட்டு மாப்பிள்ள, ஆடு மேய்ச்சிட்டு வந்ததான் சாப்பாடு. அவன் தன் பிள்ளைக்கு பேர் வச்சான் பாருங்க. ஒரு வார்த்தை பாருங்களேன், மேல 2ஆம் அதிகாரத்துல, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவன் பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கான் பாருங்க. யாத்ராகமம் 2:22, அவன் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். பரதேசியாய் அடிமை கோலத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பார்க்கிறப்ப கெர்சோம் என்று பெயரிட்டான். அவ்வளவு துக்கம் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, எந்த தேசம் விட்டு தேசம் போயிருந்தாலும் சரி, மீதியான் தேசத்துக்கு ஓடி போனவன் எதுக்காக ஓடி போனான் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுக்கென்று தேவனுடைய சகோதரர்களை சந்திக்கணும், தேவனுக்கென்று செய்யணும். பணங்காசு மற்ற காரியங்களுக்காக போல. நோ, பணங்காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக போயிருந்தா அதுக்கெல்லாம் தேவனுக்கு காரியங்கள் இல்லை. பிதாவுடைய சித்தம் செய்யறேன், பிதாவே உமக்கென்று நான் ஒரு தீர்மானம் எடுத்து வந்தேன், இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன், அப்படி நான் பரதேசியா நிக்கிறேன், ஒரு அந்நியனா நிக்கிறேன் அப்படின்னா, எல்லா நம்பிக்கையும் இழந்து போனவனா இருந்தான். தேவன் அவனை சந்தித்தார். தேவன் அவனை அனல் மூட்டினார். எப்படி? அக்கினி ஜுவாலித்து எரிகிற அந்த வெந்து போகாமல் இருக்கிற அந்த கிட்டக்க அவர் வரும் பொழுது தேவன் அன்னே தினம், தட் இஸ் என்கவுண்டர் வித் ஹிஸ் பிரசன்ஸ். நாம் எங்க அனலாக்க முடியும், எங்க அனலாக முடியும் அப்படின்னா, அவருடைய சமூகத்தில் நாம் அவரை தரிசிக்கிற பொழுது, அவருடைய சமூகத்தில் அக்கினிமயமான அந்த தேவ சமூகத்தில் போய் நாம் என்ன தரிசிக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் என்கவுண்டர் வைக்கும் பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம் என்றால் அனல் மூட்டப்படுகிறோம். அனல் மூட்டப்படுகிறோம்னா இந்த அனுபவம் கிடையாது, இந்த கிடுகிடுப்பான எமோஷனல்லாம் கிடையாது. தேவன் எல்லா நம்பிக்கையும் புத்துணர்வு கொடுக்கிறார். எல்லா தேவன் அதுல இருந்து ஒரு மினிஸ்ட்ரி, அதுல இருந்து ஒரு புது யுகம், சகலம் அதுல இருந்து அவனுக்கு ஆண்டவர் வச்சிருந்த தீர்மானங்கள், திட்டங்கள் எல்லாத்தையும் தேவன் கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அவன் வாழ்க்கை அன்னைக்குதான் அனல் ஆனிச்சு. நம்பிக்கை இழந்து அனல் குன்று இருந்ததான மோசையை அந்த முட்செடியில போய் அவன் சந்தித்த பொழுது, தேவனுடைய சமூகத்தில், அவருடைய அக்கினியில் சமூகத்தில் அவன் தரிசித்த பொழுது அவன் அனலானான். அவனுடைய வாழ்க்கையை தேவன் எடுத்து மகிமைப்பட்டார். பிரியமானவர்களே, சோ நமக்கு அந்த என்கவுண்டர் வித் த காட்ஸ் பிரசன்ஸ், அவருடைய ஃபயர் பிரசன்ஸ்க்கு நான் போகணும், போக்குவரத்துமா இருக்கணும். சாதாரண இந்த டிவைஸ் இல்லை, இந்த சாதாரண இந்த ஸ்மார்ட் போன் டிவைஸ், இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ் தான். ஆனால் சார்ஜ் போயிடுச்சுன்னு வச்சுங்க, உடனே என்ன செஞ்சிடறோம்,
நாம் எவ்வளவாய் இதுக்கு சார்ஜ் போயிடுச்சுன்னா அதுக்கு சார்ஜை ஏற்றுங்கிறது நமக்கு தெரியுது. உடனடியா ஒரு 230 வோல்ட் வரக்கூடியதான அந்த ஒரு மெயின் சோர்ஸோட கூட சின்ன ஒரு சார்ஜரை கொடுத்து நாம் பண்ணி இதை என்ன செஞ்சிடறோம், சார்ஜ் ஆக்கிக்கிறோம். நமக்கு தெரியுது டெய்லி வி ஆர் யூசிங், டெய்லி அனலாக்கிக்கணும் நமக்கு தெரியுது. இந்த டிவைஸை சாதாரண இந்த வஸ்துவை இந்த டிவைஸை இதை எப்படி அனல் மூட்டணும் அப்படிங்கிறது நமக்கு டெய்லி தெரியுது. போய் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா சார்ஜரை கொண்டு அந்த மெயின் சோர்ஸ்ல கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணிடுறோம். தட்ஸ் ஆல். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், சரி இதை அனல் மூட்ட தெரியுது இல்ல, இதை சார்ஜ் பண்ண தெரியுது இல்ல, நீ இன்னைக்கு சார்ஜ் ஆனியா, நீ என்னுடைய சமூகத்து வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ், ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஆண்டவரே என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கேன் உங்களுடைய சமூகத்துக்கு எனக்கு வந்திருக்கேன் ஆண்டவரே, உண்மை தரிசிக்க வந்திருக்கேன், உண்மை பாட வந்திருக்கேன், உண்மை பார்க்க வந்திருக்கேன், உண்மை பேச வந்திருக்கேன், நீங்க பேசுங்க, என்னை உணர்த்துவீங்க, என்னுடைய அசுத்தத்தை எனக்கு காண்பீங்க, என்னோட உதட்டில் உள்ள அசுத்தத்தை காமிங்க, என் சிந்தையில் உள்ள அசுத்தத்தை காண்பீங்க. வேற எதுக்காகவும் ஆண்டவர் வேற எதுவும் கேட்க விரும்பல, உண்மை நான் பார்க்க வந்திருக்கேன், உண்மை தரிசிக்க வந்திருக்கேன், உங்களுடைய அக்கினிமயமான காரியங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். ஆண்டவரே, பிரியமானவர்களே, நாம் அப்படி போகும் பொழுதெல்லாம், அவருடைய சமூகத்திற்கு போகும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு அப்படின்னா நம்மை அனல் மூட்டிடுவார். ஸோ இப்படியாய் நாம் என்ன செய்யப்படணும் அப்படின்னா அவருடைய சமூகத்திற்கு போறதுனால, அவருடைய வேத வாக்கியங்களை நாம் படிக்கிறதுனால, அல்லது அனல் மூட்டக்கூடியதான வேத வாக்கியங்களை விவரித்து காட்டுகிறதான உன்னதமான தேவ மனுஷனுடைய அக்கினியான செய்திகளை கேட்கறதுனால, சகோதர ஐக்கியத்தினால, அனலாய் இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்தில் நாம் ஐக்கியமா இருக்கிறதுனால, இப்படி பல சூழ்நிலைகளினால் நாம் ஒருவரை என்ன செய்யணும் அப்படின்னா நாம் அனல் மூட்டணும்.